கொஞ்சம் கூட பயம் இல்லாம கடைசி ஓவர் வரைக்கும் இங்கிலாண்டை கதற விட்ட நேபாள். மும்பை மைதானம் ரசிகர்கள் ஆரவாரம். ஒரு பெரிய அணி வெர்சஸ் ஒரு பெரிய கனவை நோக்கி ஓடும் அணி. இது சாதாரண போட்டி அல்ல. ஃபேன்ஸை கடைசி வரைக்கும் த்ரில்லிங்கா பார்க்க வச்ச ஒரு ரோலர் கோஸ்டர் மேட்ச். முதலில் பேட் செய்து 184 ரன்கள் எடுத்தது இங்கிலாந்து. ஆனா நேபாளம் வந்ததும் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் ஸ்டைலா ஆக்ரோஷமா சும்மா வெறித்தனமா ஆடினாங்க நம்ம நேபாளிஸ். போட்டி கடைசி ஓவருக்கு போச்சு. வெற்றி கைக்கு வந்த மாதிரி நேபாள் இருந்தது. கடைசி பந்து வரை ரசிகர்கள் அடுத்தது என்ன நடக்கும்னு கியூரியாசிட்டிலே இருந்தாங்க. ஃபைனல் ஓவர் டிராமா செம்மையா இருந்துச்சு. கடைசி 6 பந்தில் நேபாளுக்கு 10 ரன்கள் தேவை. கடைசி பந்தில் 6 அடித்தா நேபாளம் வெற்றி. ஆனா நம்ம ஆளுங்களாம் அடிச்சாங்க. ஆனா கடைசியில அது கேட்ச் பிடிக்கப்பட்டது. இங்கிலாந்து வின். ஆனால் உண்மை என்னன்னா நேபாளம் தோற்றது. ஆனா இந்த நாள் உலகம் முழுக்க நேபாள்னு ஒரு டீம் இருக்கு, நாங்களும் இந்த வருஷம் வேர்ல்டு கப் ஜெயிப்போம்னு புரிய வச்சுட்டாங்க நம்ம நேபாளிஸ். இந்த போட்டியில நமக்கு கிடைச்ச ஒரு லெசன் என்னன்னா, போட்டியில வேணா பெரிய அணி வெல்லலாம், ஆனா ஃபைட்டிங் ஸ்பிரிட் இருந்தா ரசிகர்களின் மனசை ஈஸியா வெல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல மறக்காம தெரிவிச்சுட்டு போங்க. டோன்ட் மிஸ் இட்.